விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நிலக்கடலையில் விதை நேர்த்தி செய்வது எப்படி, ஏன் விதை நேர்த்தி செஞ்சு தான் ஆகணுமா, செஞ்சாமல் விதைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ விதையை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வாங்கிட்டு நம்ம என்ன நடைமுறையில் என்ன பண்ணுறோம், நம்மள்ட்ட இருக்க கொலையில் இருக்க பருப்புகளையே நம்ம உடைச்சி அதை கையால் சுத்தப்படுத்தி அதில் தரமான விதைகளை மட்டும் கையால் தரம் பிரிக்கிறோம். அப்படி பிரித்து நமக்கு தேவையான விதையை தேர்வு செஞ்சு வச்சுட்டோம். அந்த விதையை அப்படியே கொண்டுட்டு போகும்போது என்ன ஆகுனா, ஏற்கனவே போன பருவத்தில் இருந்த நோய் பூச்சி பூஞ்சாலங்களுடைய எச்சங்கள், அதனுடைய முட்டை, அந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த விதையை சுற்றி இருக்கிற கோட்டில் இருக்கும். நோய் வித்துக்கள் தொற்று உள்ள விதைகள் மண்ணில் போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த முளைச்சி வரும்போது என்ன ஆகுனா பார்த்திங்கனாக்கா, வெளி நிறத்தோட ரொம்ப அப்படியே சுணக்கமாக சின்னதாக சுருங்கி போய் முளைச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆகுன்னு வச்சுங்களேன், அந்த நாற்றுகள்லாம் பார்த்திங்கன்னா அழுகி போயோ இல்லை கருகியோ போகும். இதெல்லாம் முதல் காரணம் பார்த்திங்கனாக்கா, அந்த விதையிலேருந்து வரக்கூடிய பூஞ்சாலங்கள், அதுதான் மெயின் காரணம். அப்போ இதை நம்ம என்ன ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்கனவே ரசாயன பூச்சிக்கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செஞ்சுருந்தாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் வழங்கியிருக்க உங்களுக்கு சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா, ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, இந்த உயிர் உரங்களை கொண்டு நம்ம விதை நேர்த்தி செய்யணும். இந்த விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற 2 பாக்கெட்டு கொடுத்துருக்க அந்த ரைசோபியமாக இருக்கலாம், இல்லை பாஸ்போபாக்டீரியாவாக இருக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கஞ்சி கூட கலந்துக்கிட்டு இது மேலே நம்ம அந்த விதைகளோட பரப்பில் தடவிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், அகண்ட ஒரு பாத்திரங்களில் கொண்டு போய் நம்ம இதை வச்சு அது மேலே கையால் நீங்கள் பார்த்திங்கன்னா அது அழுத்தமாக தேய்க்கும் போது தோள்கள் டேமேஜ் ஆகிடும். அப்போ விதையை முளைக்கிற தன்மையை குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை ரொம்ப மென்மையாக அதை கையாண்டு அதை முழு விதைகளையும் அதில் கலக்கிற மாரி நம்ம கலந்துடணும். கலந்துட்டு நிழலில் லேசாக உளுத்திட்டு அதை நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு உயிர் உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது. இதை கூட பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைகோடர்மா சேர்த்துக்கலாம், சூடோமோனாஸ் சேர்த்துக்கலாம். அப்போ இதெல்லாம் 10 கிராம்ங்கிற அளவில் நம்ம கிலோவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த உயிர் உரங்களை எடுத்துக்கும் போது இது அந்த விதையை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் விதையிலிருந்து ஏற்கனவே இருக்க தொற்றுகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது அதிகமான பார்த்திங்கனாக்கா மண்ணில் உள்ளுக்குள்ளே போயிடும். மண்ணுக்குள்ளேயே வளர்ந்து மண்ணுக்குள்ளே இருந்து அந்த வேருக்கும் பாதுகாப்பை கொடுக்கும். அதனால் விவசாயிகள் அனைவரும் விதை நேர்த்தி செய்து நிலக்கடலை சாகுபடி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.